ஹாய் நான் உங்கள் விஜயம் மஹியான். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா வெர்டிபிள் காலம் மசில்ஸை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெர்டிபிள் காலமில் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பேக் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம பேக் மசில்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, உங்களுடைய பேக் ஸ்பைனோட மொபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, மூமெண்ட் ஆஃப் ஸ்பைனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான மசில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. பிகாஸ் நீங்கள் நிற்கணும், கரெக்டாக நிற்கணும், உட்காரணும், இல்லைன்னா நீங்கள் வந்து பெண்ட் பண்ணணும் எங்கேயாச்சும்னா உங்களோட பேக் மசில்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த பேக் மசில்ஸை வந்து 3 லேயர்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து சூப்பர்ஃபிஷியல் குரூப் அண்ட் செகண்ட் லேயர் வந்து இன்டர்மீடியட் குரூப்னு பிரிச்சிருக்கோம். தேர்ட் லேயர் வந்து எப்படி பிரிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா டீப் குரூப்னு பிரிச்சிருக்கோம். சூப்பர்ஃபிஷியல் குரூப் வந்து என்ன மாதிரிலாம் ரோல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் தி அப்பர் லிம் அண்ட் ஸ்காப்புலா மூமெண்ட். அப்பர் லிம் மூமெண்ட்டும் ஸ்காப்புலா மூமெண்ட்டும் மெயின்டைன் பண்ணுறது வந்து சூப்பர்ஃபிஷியல் குரூப். இன்டர்மீடியட் குரூப் வந்து என்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணும், என்ன மாதிரி இது பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்பிரேஷனை வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட இன்டர்மீடியட் குரூப் தான் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தேர்டு குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீப் குரூப். ஸோ அந்த டீப் குரூப் வந்து என்ன மாதிரிலாம் மூவ்மெண்ட் பண்ணும், என்ன மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி கண்ட்ரோல் தி வெர்டிபிள் காலம் மூமெண்ட்ஸ் அண்ட் போஸ்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டீப் குரூப்ஸ்லாம். சூப்பர்ஃபிஷியல் குரூப்ஸில் எத்தனை மசில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மசில்ஸ் இருக்குது. என்னென்ன மசில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரெபிஷியஸ். இங்கே நான் காட்டுறேன் ட்ரெபிஷியஸ் எப்படி இருக்கும்னா. அண்ட் செகண்ட் மசில் என்ன பார்த்தீங்கன்னா லாக்டிமஸ் டார்சை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும்னா. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலிவேட்டர் ஸ்காப்புலே. இங்கே நான் காட்டுறேன். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து ராம்பாய்ட்ஸ் மேஜர் மைனர். ஸோ இந்த மசில்ஸ் தான் வந்து சூப்பர்ஃபிஷியல் குரூப்ல இருக்கிற மசில்ஸ். அந்த சூப்பர்ஃபிஷியல் குரூப்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர்ஃபிஷியல் குரூப்ஸ்லேயே 4 மசில் நான் சொன்னேன். ஸோ அந்த 4 மசில்ஸ்க்கு தனித்தனி நர்வ் சப்ளை, பிளட் சப்ளை, ஆக்ஷன், கிளினிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம் இப்போ டீப்பாக. ஃபர்ஸ்ட் மசில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெபிஷியஸா. ஸோ ட்ரெபிஷியஸோடைய நர்வ் சப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி ஸ்பைனல் ஆக்சிலரி நர்வ் C3 C4. அண்ட் பிளட் சப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் சர்விக்கல் ஆர்ட்ரி. அண்ட் இதோடைய ஆக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எலிவேட்ஸ், அப்புறம் டிப்ரஸ், அப்புறம் ரிட்ராக்ஸ் ஸ்காப்லா, அப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் தி நெக். ஸோ நான் ஆக்ஷன்லாம் இங்கே லைனாக போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோடைய கிளினிக்கல் அப்ளிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ட்ராப்பிங் ஆஃப் ஷோல்டர். செகண்ட் சூப்பர்ஃபிஷியல் குரூப்ல இருக்கிற மசில் வந்து லாக்டிமஸ் டார்சை. ஸோ லாக்டிமஸ் டார்சையோட நர்வ் சப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா தொரக்கோ டார்சல் நர்வ். பிளட் சப்ளை வந்து தொரக்கோ டார்சல் ஆர்ட்ரி. அதோட ஆக்ஷன்ஸ்லாம் வந்து அப்டக்ஷன் அடக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அதுக்கப்புறம் வந்து மீடியல் ரொட்டேஷன். அதோடைய ஆக்ஷன்ஸ் லாக்டிமஸ் டார்சையோட ஆக்ஷன்ஸ் இதெல்லாம். சூப்பர்ஃபிஷியல் குரூப்ஸில் இருக்கிற தேர்ட் மசில் வந்து எலிவேட்டர் ஸ்காப்புலே. இந்த எலிவேட்டர் ஸ்காப்புலேயோட நர்வ் சப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்சல் ஸ்காப்புலர் நர்வ் ஒன்று, ரெண்டாவது நர்வ் வந்து சர்விக்கல் நர்வ்ஸ். ஸோ இதோட பிளட் சப்ளை வந்து அதே தான் டார்சல் ஸ்காப்புலர் ஆர்ட்ரி. அண்ட் இதோட ஆக்ஷன்ஸ் வந்து எலிவேட்ஸ் தி ஸ்காப்புலா, அதுக்கப்புறம் ரொட்டேட்ஸ் தி கிளீனாய்ட் கேவிட்டி டவுன்வர்ட்ஸ். ஸோ இதோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எலிவேட்டர் ஸ்காப்புலே. இப்போ வந்து ஃபோர்த் மசில் ஆஃப் தி சூப்பர்ஃபிஷியல் குரூப்போட ஃபோர்த் மசில் வந்து ராம்பாய்ட்ஸ். ராம்பாய்ட்ஸ்லேயே வந்து 2 மசில் இருக்குது, ஒன்று வந்து மேஜர் மைனர். ஸோ இதோட நர்வ் சப்ளை பார்த்தீங்கன்னா டார்சல் ஸ்காப்புலர் நர்வ். இதோட பிளட் சப்ளை வந்து டார்சல் ஸ்காப்புலர் ஆர்ட்ரி. இதோட ஆக்ஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரிட்ராக்ஸ் தி ஸ்காப்புலா, அதுக்கப்புறம் ஸ்டெபிளைஸ் தி ஸ்காப்புலா. இது வந்து ராம்பாய்ட்ஸோடைய ஆக்ஷன்ஸ். ஸோ ராம்பாய்ட்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்க 2 ஜப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஜப்புக்கும் நடுவில் வந்து இப்படி வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து ராம்பாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பர்ஃபிஷியல் குரூப் ஆஃப் மசில்ஸ் வந்து என்ன ஒர்க் பண்ணும், உங்களுடைய அப்பர் லிம் மசில்ஸு, அப்பர் லிம் ஆக்ஷன்ஸ் மூமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்காப்லா மூமெண்ட்ஸு, இது எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து உங்களுடைய சூப்பர்ஃபிஷியல் குரூப்ஸ். இப்போ நம்ம வந்து இன்டர்மீடியட் குரூப்ஸ்க்கு போகிறோம். ஸோ இன்டர்மீடியட் குரூப்ஸில் வந்து மொத்தம் 2 மசில்ஸ் தான் இருக்கு. என்னென்ன மசில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து செரக்டஸ் போஸ்டீரியர் சுப்பீரியர், செகண்ட் மசில் வந்து செரக்டஸ் போஸ்டீரியர் இன்ஃபீரியர். ஸோ இந்த மசில்ஸ் நான் இங்கே காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ
இந்த செரட்டஸ் போஸ்டீரியர் சுப்பீரியரோடைய மசிலோடைய நர்வ் சப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்கோஸ்டல் நர்வு, அப்புறம் இதோடைய பிளட் சப்ளை வந்து போஸ்டீரியர் இன்டர்கோஸ்டல் ஆர்ட்ரி. அண்ட் இதோடைய ஆக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிவேட்ஸ் தி ரிப்ஸை வந்து எலிவேட் பண்ணும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா இன்னேல் ஆஃப் ஆக்சிஜனை வந்து இன்னேல் பண்ணும் போது உங்களுடைய ரிப்ஸை வந்து எலிவேட் பண்ணுறதுக்கு இந்த மசில் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப் பண்ணும். செகண்ட் மசில் என்னன்னு பார்த்தீங்கன்னா செரட்டஸ் போஸ்டீரியர் இன்ஃபீரியர் மசில்ஸ். ஸோ இந்த மசிலோடைய நர்வ் சப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் இன்டர்கோஸ்டல் நர்வு, பட் பிளட் சப்ளை மட்டும் போஸ்டீரியர் இன்டர்கோஸ்டல் ஆர்ட்ரி அண்ட் செகண்ட் ஒன் வந்து சப்கோஸ்டல் ஆர்ட்ரியும் இருக்கு. ஸோ இதோடைய ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லோயர் ரிப்ஸை வந்து டிப்ரெஸ் பண்ணும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெல் ஆஃப் தி கார்பன் டை ஆக்சைடு நீங்கள் எக்ஸெல் பண்ணும் போது அது வந்து டிப்ரெஸ் தி லோயர் ரிப்ஸை வந்து டிப்ரெஸ் பண்ணும். இந்த மசில்ஸ் எல்லாமே வந்து ஆஃபன் தின்னாக இருக்கும் அண்ட் இட் மோஸ்ட்லி ஹெல்ப் ஃபார் ப்ராப்ரியோசெப்ஷன் ரேதர் தென் தி மேஜர் ரெஸ்பிரேஷன். இந்த டீப் குரூப் ஆஃப் மசில்ஸில் மொத்தம் 4 மசில்ஸ் இருக்குது. என்னென்ன மசில்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மசில் வந்து ஸ்பீனஸ் மசில் அண்ட் செகண்ட் மசில் வந்து எரெக்டா ஸ்பைனே மசில்ஸ், தேர்ட் மசில் வந்து டிரான்ஸ்வர்சோ ஸ்பைனாலிஸ் மசில்ஸ் அண்ட் ஃபோர்த் மசில் வந்து டீப் மைனர் மசில்ஸ். இந்த டீப் மசில்ஸ் ரொம்ப முக்கியமான மசில்ஸ். ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பைன் மூமெண்ட்ஸை நீங்கள் டர்ன் பண்ணுறது, பெண்ட் பண்ணுறது, ஸோ இல்லைனா இதுமாதிரி ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட போஸ்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஸோ இது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து இந்த டீப் குரூப் ஆஃப் மசில்ஸ் தான். ஃபர்ஸ்ட் மசில் வந்து ஸ்ப்ளீனஸ் மசில். அந்த ஸ்ப்ளீனஸ் மசில்ஸ்லேயே 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ளீனஸ் மசில்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்ப்ளீனஸ் கேபிட்டஸ் அண்ட் ஸ்ப்ளீனஸ் சர்வீசஸ். இந்த 2 மசிலோடைய நர்வ் சப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் ரேம் ஆஃப் ஸ்பைனல் நர்வ்ஸ் அண்ட் இதோட பிளட் சப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிபிட்டல் ஆர்ட்ரி, சர்விக்கல் ஆர்ட்ரி. அண்ட் இதோட ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெக்கை வந்து மூவ் பண்ணாமலே உங்களுடைய ஹெட்டை மட்டும் ரொட்டேட் பண்ணுறது. ஸோ இதுதான் இதோடைய ஆக்ஷன். அண்ட் செகண்ட் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெட் அண்ட் நெக் ரெண்டுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பீனஸ் மசில்ஸோடைய ஆக்ஷன்ஸ். உங்களோட டீப் மசில் இருக்கிற இன்டர்மீடியேட் இன்டெஸ்டினிக் லேயர் மசில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எரெக்டா ஸ்பைனே மசில்ஸ். இந்த எரெக்டா ஸ்பைனே மசில்ஸ்லேயே மொத்தம் 3 மசில்ஸ் இருக்கு. அந்த 3 மசில்ஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன நிமோனிக் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஐ லவ் ஸ்பைன் அப்படின்னு சொல்லி ஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா இலியோகோஸ்டாலிஸ். ஸோ இந்த மசில் வந்து லேட்ரலில் இருக்கும். ஸோ செகண்ட் லவ் எல் வந்து லாங்கஸ்மஸ். ஸோ இந்த மசில் வந்து இன்டர்மீடியட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் மசில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனா. ஸோ எஸ் ஸ்பைனஸ். ஸோ இந்த மசில் வந்து மீடியல் சைடில் இருக்கும். ஸோ இந்த எரெக்டா ஸ்பைனல் இருக்கிற 3 மசில்ஸ் நம்ம படிச்சிட்டோம். இந்த எரெக்டா ஸ்பைனோடைய நர்வ் சப்ளை பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் ரைம் ஆஃப் தி ஸ்பைனல் நர்வ் அண்ட் பிளட் சப்ளை பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் இன்டர்கோஸ்டல் ஆர்ட்ரி அப்புறம் லம்பார் ஆர்ட்ரிஸா. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆக்ஷன் வந்து 2 ஆக்ஷன் இருக்கு. ஒன்று வந்து பைலேட்ரல் அண்ட் யூனிலேட்ரல். பைலேட்ரலில் வந்து உங்களோட வெர்டிபிள் காலம் அண்ட் ஹெட் ரெண்டுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ஸோ யூனிலேட்ரலில் வந்து உங்களுடைய வெர்டிபிள் காலமை வந்து லேட்ரல் ஃப்ளெக்ஷன் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து எரெக்டா ஸ்பைனோட ஆக்ஷன்ஸ். இந்த எரெக்டா ஸ்பைனே மசில்ஸ் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா உங்களுடைய போஸ்டர் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா புவராக இருக்கும், லைக் இந்த மாதிரி இருக்கும். ஸோ க்ரானிக் பேக் பெயின் இருக்கும். ஸோ இந்த எரெக்டா ஸ்பைனே மசில்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடியை உட்கார வைக்கிறதுக்கு, எரெக்டா நிற்க வைக்கிறதுக்கு, ரொம்ப நேரம் உட்காரத்துக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப 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 முக்கியமான மசில் வந்து எரெக்டா ஸ்பைனே மசில் தான். இந்த டீப் குரூப்ல இருக்கிற தேர்ட் மசில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்சோ ஸ்பைனாலிஸ் மசில். இந்த டிரான்ஸ்வர்சோ ஸ்பைனாலிஸ் மசில் வந்து ஒரு டீப் இன்டெஸ்டினிக் லேயர் மசில் தான். ஸோ இதுலேயே வந்து 3 மசில்ஸ் இருக்கு. என்னென்ன மசில்ஸ்னு பார்த்தீங்கன்னா செமி ஸ்பைனாலிஸ், அதுக்கப்புறம் மல்டி ஃபீடர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரொட்டேட்டார் மசில்ஸா. இந்த செமி ஸ்பைனாலிஸ் மசில்ஸ் வந்து எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெட்டையும் உங்களுடைய தொராஸ்டையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் மசில் தான் வந்து செமி ஸ்பைனாலிஸ். ஸோ மல்டி ஃபீடர்ஸ் மசில் வந்து ஒரு திக்க
திக்கஸ்ட் மசில், உங்களுடைய லம்பார் ரீஜன்லேயே இருக்கிற திக்கஸ்ட் மசில் வந்து இந்த மல்டிஃபீடஸ் மசில். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ரொட்டேட்டர் மசில்ஸ். இதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்ரியோசெப்ஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மசில் வந்து ரொட்டேட்டர் மசில் தான். அது மட்டும் இல்லை, இது வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் மசில். ஸோ இந்த மல்டிஃபீடஸ் வந்து உங்களுடைய வெர்டிப்ராவை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். இந்த ரொட்டேட்டர் மசில்ஸ் வந்து ப்ராப்ரியோசெப்ஷன் அண்ட் இந்த செமிஸ்பைனாலிஸ் மசில்ஸ் வந்து உங்களுடைய ஹெட்டையும் டொராக்ஸையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த டிரான்ஸ்வர்சோ ஸ்பைனாலிஸ் மசில்ஸோடைய நர்வ் சப்ளை பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் ரைம் ஆஃப் தி ஸ்பைனல் நர்வ்ஸ். பிளட் சப்ளை வந்து டார்சல் பிரான்ச் ஆஃப் போஸ்டீரியர் இன்ட்ராகோஸ்டல் ஆர்டரி. இதோடைய ஆக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா extend the vertebral column and second one வந்து rotate the vertebra to opposite side. next one வந்து stabilize the spinal segment வந்து stabilize பண்றதுக்கு important ஆகிற மசில் வந்து transverso spinalis muscle. இந்த deep group of muscle இருக்கிற fourth muscle என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனர் டீப் மசில்ஸ். ஸோ இந்த மைனர் டீப் மசில்ஸ்லேயே மொத்தம் 3 மசில்ஸ் இருக்குது. என்னென்ன மசில்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மசில் வந்து இன்டர்ஸ்பைனாலிஸ் மசில் அண்ட் செகண்ட் மசில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் டிரான்ஸ்வரி அண்ட் தேர்ட் மசில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் காஸ்டரம். இன்டர் ஸ்பைனாலிஸ் மசிலோடைய நர்வ் சப்ளை வந்து போஸ்டீரியர் ரைம் ஆஃப் தி ஸ்பைனல் நர்வ். பிளட் சப்ளை இல்லை. இதோடைய ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் தி வெர்டிபிள் காலம். செகண்ட் மசில் வந்து இன்டர் டிரான்ஸ்வரி மசில். ஸோ இதோட நர்வ் சப்ளை வந்து போஸ்டீரியர் ஆன்டீரியர் ரைம் ஆஃப் தி ஸ்பைனல் நர்வ். இதோட ஆக்ஷன் வந்து லேட்ரல் ஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஸ்பைனல் இந்த வெர்டிபிள் காலம். levator costarum உடைய நர்வ் சப்ளை வந்து போஸ்டீரியர் ரைம் ஆஃப் தி ஸ்பைனல் நர்வ். இதோட ஆக்ஷன் வந்து ரிப்ஸை வந்து எலிவேட் பண்ணும். அதுக்கப்புறம் லேட்ரல் ஃப்ளெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம வந்து கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பார்ப்போமா? இந்த பேக் மசிலோட கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேக் பெயின். த மோஸ்ட் காமன் கிளினிக்கல் சிம்டம்ஸே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் பெயின். எல்லாருக்கும் நார்மலாக எல்லாருக்குமே வந்து பேக் பெயின் வரும். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பேக் பெயின் வரும். ஏன் பேக் பெயின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எரெக்டர் ஸ்பைனே மசில்ஸ் இல்லைனா மல்டிஃபீடஸ் மசில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறனால உங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து அக்யூட் பேக் பெயினாக இருக்கலாம், இல்லைனா க்ரானிக் பேக் பெயினாக கூட இருக்கலாம். செகண்ட் கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ். இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீப் மசில்ஸ்லாம் வந்து ஸ்பாசம் ஆகும். ஸோ ஏன் இந்த டீப் மசில் ஸ்பாசம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பைனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இது ஸ்பாசம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ். தேர்ட் கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டர் கரெக்ஷன். இந்த போஸ்டர் கரெக்ஷன் எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் தி டீப் மசில்ஸ். இந்த டீப் மசிலில் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணும் போது நீங்கள் கைப்போசஸ், லார்டோசஸ், ஸ்கோலியோசஸ் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லேருந்து மீண்டு வரலாம். இந்த ஃபோர்த் கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரீஹாபிலிட். இந்த ரெண்டுத்துக்குமே வந்து எரெக்டர் ஸ்பைனே அண்ட் மல்டிஃபீடஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணும் போது உங்களுடைய கோர் ஸ்டெபிலிட்டி வந்து தானாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சின்ன சம்மரி மாதிரி மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த சூப்பர்ஃபிஷியல் மசில்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா அப்பர் லிம் மசில்ஸ்க்கு ஸ்காப்புலா ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு, அப்பர் லிம் மசில்ஸ்க்கும் ஸ்காப்புலா ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கிற மசில் வந்து சூப்பர்ஃபிஷியல் மசில்ஸ். நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் மசில்ஸ்க்கு எதுக்கு இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அசிஸ்ட் தி ரெஸ்பிரேஷன் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குது இன்டர்மீடியட் குரூப் ஆஃப் மசில்ஸ். இந்த டீப் குரூப் ஆஃப் மசில் எதுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா போஸ்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து ஸ்டெபிலைஸ் தி ஸ்பைன் அண்ட் உங்களுடைய வெர்டிபிள் காலம் மூமெண்ட்ஸை வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் மசில்ஸ் வந்து டீப் குரூப் ஆஃப் மசில்ஸ். ஸோ வந்து இப்போ வந்து நான் மோஸ்ட்டாக நர்வ் சப்ளை வந்து போஸ்டீரியர் ரைம் ஆஃப் தி ஸ்பைனல் நர்வ் அண்ட் பிளட் சப்ளை வந்து சர்விக்கல், இன்ட்ராகோஸ்டல், லம்பார் ஆர்ட்ரிஸ்லாம். நெக்ஸ்ட் இதோட ஆக்ஷன் வந்து போஸ்டர், எக்ஸ்டென்ஷன், ஃப்ளெக்ஷன் அண்ட் லேட்ரல் ஃப்ளெக்ஷனு. நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்களுடைய வெர்டிபிள் காலம் மூமெண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மசில்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் மசில்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ வந்து வெர்டிபிள் காலம் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே நம்ம படித்தாச்சு. நர்வ் சப்ளை, பிளட் சப்ளை, அதோட ஆக்ஷன்ஸு. ஸோ மசில்ஸ் எங்கே இருக்குன்னு இந்த சைடில் நான் சொல்லி போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதுவும் பாருங்கள். ஸோ இந்த
வீடியோ வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பேக் பெயின் வருது, பேக் பெயின்காக வராங்க, அப்புறம் வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ்க்காக வராங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது எந்த மசில் அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற அனாட்டமி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.